வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 28ஆம் தேதி 13/1/2024 சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மாலை 4:16 வரை திருவோணம், பிறகு அவிட்டம். இன்றைய திதி மதியம் 2:35 வரை திதியை, பிறகு திருதியை. இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவாதிரை, புனர்பூசம். மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானத்துல சந்திரனின் நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்துல பயணிக்கிறதும் 4ஆம் இடமான கடகத்தை பார்க்கிறதும் சிறப்பு. தொழில் முறையில எடுத்த முயற்சிகள்லாம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும். புதிய வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கு முன்னேற்றமான செய்திகள் கிடைக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கெல்லாம் சாதகமாகவே இருக்குதுங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் இன்னைக்கு சுலபமா முடியும். குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நிம்மதி அடைவீங்க. ஏதாவது ஒரு கலையில ஆர்வம் ஏற்படும். பல நல்ல காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. வீட்டை பற்றிய கவலைகள் இருந்தா கூட பிறகு அது சரியாகும் அமைப்பு இருக்குது. செல்வ நிலையில உயர்வை பெறுவீங்க. பெண்களுக்கு உங்கள் முயற்சித்ததை விட அதிகமான பலன்களை கொடுக்கும். பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வேலை இடத்துல கௌரவிக்கப்படுவீங்க. மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க. மாணவர்களுக்கு மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவீங்க. செய்யும் செயல்களில் சிறப்பான வெற்றிகளை பெறுவீங்க. அரசாங்க சலுகைகளை பெறும் வாய்ப்பு இன்னைக்கு இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். மனசும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அடையும்படியான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நடக்கும். பொது வாழ்க்கையில ஈடுபடும் எண்ணங்கள்லாம் இன்னைக்கு உண்டாகுங்க. பணத்தை பற்றிய கவலைகள் தீரும். பணம் காசு கையில புரளும். பிரவுன் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. பரணி நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பண புழக்கம் அதிகமா இருக்கும். காரிய தடைகள் எல்லாம் அகன்று எடுத்த காரியங்களை சிறப்பா முடிப்பீங்க. சிலர் புதிய வேலைகள்ல சேரும் வாய்ப்புங்க இருக்குது. புதிய முயற்சிகளை மட்டும் தவிர்க்கிறது நல்லதுங்க. செய்யும் வேலைகள்லையும் பிரயாணங்கள்லையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நியாயமான ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். வாக்கு பழிதம் ஏற்படுங்க. நல்ல விஷயங்களை பேசுறது நல்லது. அரைகுறையாக நின்ற வேலைகளை கூட இன்னைக்கு நிறைவா செஞ்சு முடிச்சிருவீங்க. கட்டுமான பொருட்கள் விற்பனையாளர்களுக்கும் கட்டிட வேலை செய்யறவங்களுக்கும் இன்னைக்கு ஏற்றமான நல்ல நாளா இருக்குது. மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் மெரூன். அதிர்ஷ்ட எண் 7, 9. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் உங்க ராசிக்கு 9வது இடமான பாக்கியஸ்தானத்துல இடம்பெற்று சுய சாரம் பெறுவது சிறப்பு. இன்னைக்கு எல்லா பாக்கியங்களும் குறைவில்லாம உங்களுக்கு கிடைக்கும். முன்னோர்களோட சொத்துக்கள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் இன்னைக்கு இருக்குதுங்க. முன்னோர் சொத்துக்களால லாபமும் கிடைக்கும். தொலைபேசி வழி செய்திகள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கும். கதைகள், கட்டுரைகள், கவிதைகள்லாம் எழுதுவறவங்களுக்கு இன்னைக்கு பேரும் புகழும் கிடைக்கும். புத்தக வெளியீடு, ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட தொழில்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும். அழகுல கவர்ச்சியும் வசீகரமும் இருக்கும். தோல்வியால துவண்டவங்களுக்கு இன்னைக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. பெண்களுக்கு சொந்த தொழில் செய்கிறவங்க இல்லை வீட்டில் வச்சு வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல லாபத்தை அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. அழகு நிலையம் நடத்தும் பெண்களோட முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். கலைத்துறையில் இருப்பவர்கள் போற்றப்படுவார்கள். மாணவர்களுக்கு கல்வியில தேக்க நிலை இருக்கும். ஆரம்பத்தில் பயத்தை கொடுத்த விஷயங்கள் பிறகு சுலபமாக முடிஞ்சு சந்தோஷத்தை கொடுக்கும். வீணா பொழுத கழிக்கிறத தவிர்த்துட்டு படிப்புல கவனம் செலுத்துறது நல்லதுங்க.
கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். தொட்டதெல்லாம் பொன்னாகும். நீங்க மற்றவங்க கிட்ட பணம் கேட்டது போய் நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள், அந்த அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்கு. உங்க செல்வத்துல அந்த அளவு உயர்ந்த நிலையை அடைவீங்க. வட்டி தொழில் லாபமா நடக்குங்க. மெருண் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க பத்மநாபனை வழிபட்டு காரியங்களை துவங்கினா சிறப்பா முடியும். இன்னைக்கு தெய்வ வழிபாடு பூஜைகள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க. உதவின்னு யாரு கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்லாம முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க. கொடுத்து உதவுற மனது உடையவர்கள் நீங்க. உங்களோட நிலை உயர பெறுவீர்கள். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க பழனி ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். எந்த கவலையும் உங்களை ஒண்ணுமே செய்யாது. வர்றதை பார்த்துக்கலான்னு அசால்ட்டா தைரியமா செய்வீங்க. தைரியமா இருப்பீங்க. நண்பர்களோட ஆதரவும் உதவியும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1, 2. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சந்திரன் 8வது இடத்துல இருந்து இன்னைக்கு சந்திராஷ்டமத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. வீட்டில் உள்ளவங்க கிட்ட வாக்குவாதம் செய்யாம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. மனசு எதையோ இழந்தது போல வெறுமையா இருக்கும். எதற்குமே செய்யறதுக்கு துணிவு இருக்காது. சாதாரண வார்த்தைகள் கூட சண்டையில முடியலாம். இது எல்லாமே சந்திராஷ்டம விளைவு அப்படிங்கிறத உணர்ந்து கவலைப்படாம பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு விரும்பியவர்கள் கூட அவங்கள அலட்சியப்படுத்தலாம், அல்லது அவங்க புரியாம செஞ்சது உங்களுக்கு அலட்சியப்படுத்துற மாதிரி தோன்றலாம். பெரிதுபடுத்தாம அப்படியே விட்டுருங்க. பேசினா எல்லாமே சரியாயிரும். மாணவர்களுக்கு வம்பு தும்புக்கு போகாம உங்க வேலைகள்ல மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது. சந்திராஷ்டமம் பண கஷ்டத்தை கொடுக்காது, மன கஷ்டத்தை மாத்திரம்தான் கொடுக்கும். இறை வழிபாட்டுல கவனம் செலுத்தினீங்கன்னா அதுவும் சரியாயிரும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க பழனி ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். புதிய நண்பர்களோட அறிமுகம் இன்னைக்கு இருக்கும். பொது நிகழ்ச்சிகள்ல எல்லாம் கலந்துக்கிருவீங்க. பிள்ளைகளாலையும் நன்மைகள் நடக்கும். அவங்களால ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் இன்னைக்கு தீரும். உங்களை புரிஞ்சு நடந்துக்கிருவாங்க. வரவு அதிகமாகவே இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஆதிசேஷனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்க அறிவுல பக்குவமும் முதிர்ச்சியும் வெளிப்படும். பிறர் உங்கள் ஆலோசனைகளை கேட்டு நடப்பாங்க. நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் உங்களோட மதிப்பு மரியாதையும் உயரும். நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பிரயாணங்கள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லது. அடுத்தவரோட ஏளன பேச்சுக்கள் உங்களோட மனசை சங்கடப்படுத்தக்கூடும். அவங்களே பின்னால வருந்தும் சூழ்நிலை கூட இருக்கும். வீட்டில் உள்ளவங்க உங்களை புரிஞ்சுக்கிறாம நடந்துக்கிறது மன வருத்தத்தை கொடுக்கலாம். உடல்நிலையில சில தொந்தரவுகள் வரலாம், கவனமா இருங்க. ரோஸ் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 5, 8. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் 7வது இடமான மகர ராசியில இருந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிறப்பு. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைஞ்சு சமாதானமா ஆயிடுவீங்க. வாழ்க்கை துணை வழியே சிலருக்கு சில உதவிகள் கிடைக்கும். பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இன்னைக்கு இருக்கும். குடும்பத்துல அமைதியும் சந்தோஷமும் இருக்கும். இன்னைக்கு குடும்ப கௌரவம் அந்தஸ்து எல்லாமே மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குங்க. உங்க தோற்றத்திலையும் இன்னைக்கு நல்ல வசீகரம் இருக்கும். பெண்கள் அழகு பதுமையாக இருப்பீங்க. உங்களை அலங்கரிச்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கும். கணவரோட அன்பும் பாசமும் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். நீங்கள் விரும்பியது இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. மாணவர்கள் சிறந்த பண்பாளர்களாக இருப்பீங்க. மற்றவரோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இன்னைக்கு உங்களோட செயல்கள் இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமா முடிப்பீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். பண விவகாரங்கள்ல ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு அகலும். சிலருக்கு உணவால ஃபுட் பாய்சன் போன்ற தொந்தரவுகள் வரலாம்.
அலைச்சல்கள் கூட இன்னைக்கு அதிகமா இருக்கும். பிரயாணங்களால எந்த பயனும் இருக்காது. ரோஸ் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசு பக்குவமான நிலையில இருக்கும். எது செஞ்சாலும் நன்மையில தான் முடியும். உங்களோட செயல்கள் மற்றவர்கள் பாராட்டும்படி பெருமையா உங்களுக்கு ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். பஞ்சாயத்துக்களால உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். உங்கள் கருத்துக்கள் அடுத்தவர் மதிக்கும்படியா இருக்கும். வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரங்க நீலகண்டனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வேலை இடத்துல அடுத்தவங்களோட பேச்சை கேட்காம, பொறுப்புகளை அவங்க கிட்ட ஒப்படைக்காம நீங்களே செஞ்சா தேவையில்லாத குழப்பங்கள்ல இருந்து தப்பிக்கலாம். தொழில் ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராமல் இருக்கிறது நல்லதுங்க. தேவைக்கேற்ற பண வரவு இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, பச்சை. அதிர்ஷ்ட எண் 2, 5. சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ல இருந்து சுய சாரம் பெற்று இருக்கிறது சிறப்பு. மனசுல பக்தி அதிகமா இருக்கும். எல்லாம் கடவுள் அருள் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்குங்க. பார்க்குறவங்க வியக்கும்படி பொருளாதார வளர்ச்சி அமோகமா இருக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கும் அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்கு. தொழிலில் வேலையாட்களோட ஒத்துழைப்பு நல்லாவே இருக்கும். பழைய கடன்களை அடைச்சு நிம்மதி அடைவீங்க. வெளிநாட்டுக்கு போறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு முயற்சிகள் வெற்றிகரமா முடியும். உடல்நிலையில பயத்தை கொடுத்த விஷயம் இன்னைக்கு அகன்று அது நிம்மதியை கொடுக்குங்க. பெண்களுக்கு வேலை இடத்துல சிறப்பான உயர்வையும் மதிப்பையும் பெறுவீங்க. 12ஆம் அதிபதி சந்திரன் 6ல இருக்கிறது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு எழுத்தாற்றல் இன்னைக்கு நல்லாவே இருக்கும். உடல்நிலையில சில தொந்தரவுகள், காய்ச்சல், தலைவலி அந்த மாதிரி போன்ற பிரச்சனைகள் வரலாம். உணவில் கட்டுப்பாடு அவசியம். வெளியில சாப்பிட்றத தவிருங்க. மக நட்சத்திரக்காரங்க விநாயகர் வழிபாடு செஞ்சு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். வீட்டில் நல்ல காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் தோன்றும். அதற்குரிய முன்னேற்பாடுகள் எல்லாம் இன்னைக்கு நடக்கலாம். தொலைதூர செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். வேலைக்காக வெளியூர் செல்ல நேரலாம். இளஞ்சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. பூர நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். வண்டி வாகனங்கள்ல போகும்போதும் கவனமா போறது நல்லதுங்க. சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. கவனமா இருங்க. பெரிய மெஷின்கள்ல, ஆயுதங்கள்ல வேலை செய்யறவங்களும், சமையல் வேலை செய்யறவங்களும் பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்கிறது நல்லது. செல்வ நிலையில் ஏற்பட்ட பயம் விலகும். மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க ஸ்ரீஹரியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நண்பர்களால பொருள் வரவு இருக்கும். பண வரவில் ஏற்பட்ட தடங்கல்கள் விலகும். உழைப்பிற்கேற்ற வருமானம் கிடைக்கும். இன்னைக்கு நன்றி மறவாதவர்களால் உதவிகள் உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க. என்னைக்கோ நீங்க உதவி செஞ்சிருப்பீங்க அவங்களுக்கு, அவங்க திரும்பி செய்வாங்க. பாக்கிகள் வசூலாகும். பேச்சுல இனிமை இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5வது இடத்துல திரிகோணஸ்தானத்துல இருக்கிற சந்திரன் உங்களோட மனசுல இருந்த பாரத்தை குறைச்சு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பான நல்ல நாள். பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும். நீங்க செஞ்ச புண்ணியங்கள் உங்களை எந்த கஷ்டமும் இல்லாம இன்னைக்கு காப்பாத்தும். பிள்ளைகளால நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் நீங்க செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க. மன தைரியம் அதிகமாகும்படியான விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும். கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். நண்பர்களால ஆதாயம் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நீண்ட நாட்களாக குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நல்ல தீர்வை கொடுக்குங்க. பெண்களுக்கு மனசு புண்பட்டு உங்ககிட்ட வந்து ஆறுதல் தேடி வர்றவங்களுக்கும், சங்கடத்தோட இருக்கிறவங்களுக்கும் உங்களோட பேச்சும் செயலும் பெரிய ஆறுதலா இருக்கும். என்னைக்கோ செய்த உதவி இன்னைக்கு உங்களுக்கு நன்மையில முடியுங்க. மாணவர்களுக்கு எதுக்குமே கலங்காம துணிஞ்சு காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. எடுத்த காரியத்துல பின்வாங்க மாட்டீங்க. நண்பர்களுக்கு உதவியாகவும் ஆறுதலாகவும் நீங்க இருப்பீங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க ஸ்ரீஹரியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும்.
எதிர்பார்த்த தொகை எதிர்பார்த்ததை விட அதிகமாக இன்னைக்கு கிடைக்கும். பேச்சில் நகைச்சுவையும் வசீகரமும் இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் இருக்குங்க. உங்களுக்கு நண்பர்கள் இன்னைக்கு பக்கபலமா இருப்பாங்க. நீண்ட நாள் கவலை தீர்ந்து இன்னைக்கு நிம்மதியா இருப்பீங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஆனந்தவள்ளி தாயார வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். நல்ல எண்ணங்கள்லாம் நிறைவேறும். விரும்பியது விரும்பியபடி இன்னைக்கு நடக்கும். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்குங்க. தங்கம் வெள்ளி போன்ற பொருட்கள் எல்லாம் சேரும். ஆரோக்கியத்துல எந்த குறையும் இருக்காது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பொது சேவையில ஈடுபடுற எண்ணங்கள்லாம் உருவாகும். பொது சேவை செய்யறவங்க பொதுமக்களோட ஆதரவை பெறக்கூடும். நண்பர்களாலையும் இன்னைக்கு நன்மைகள் உண்டாகும். பெரிய மனிதர்களால் பாராட்டப்படுவீங்க. நகை வியாபாரிகள் இன்னைக்கு முன்னேற்றம் அடைவீங்க. இன்று மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மெரூன். அதிர்ஷ்ட எண் 29. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு 4வது இடத்துல சந்திரனும் 2வது இடத்துல ராசி அதிபதி சுக்கிரனும் இருக்கிறது சிறப்புங்க. சாதாரண வீட்டில் இருந்தவங்களுக்கு கூட வசதியான வீட்டுக்கு போகிற யோகமெல்லாம் இன்னைக்கு இருக்கும். சிறப்பான வாகன யோகத்தை கூட பெறுவீங்க. விரும்பிய சுகங்களுக்கு இன்னைக்கு குறையே இருக்காதுங்க. பண பற்றாக்குறை அகலும். பொருளாதார வளர்ச்சியும் சிறப்பா இருக்கும். அசையும் அசையா சொத்துக்களால இன்னைக்கு வருமானம் அதிகமாகவே இருக்கும். தாயாரோட ஆரோக்கியமும் நல்லா இருக்குங்க. தொழிலில் ஏற்பட்ட தொய்வு நிலை மாறும். பெண்களுக்கு தாயாரோட அன்பும் பாசமும் ஆறுதலா இருக்கும். சிலருக்கு தாயாரோட சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அமையுங்க. தெரிந்த கலையில உங்களுக்கு இன்னைக்கு பண வரவு உண்டு. மாணவர்கள் கல்வியில இருந்த தடைகள் இன்னைக்கு நீங்கும். கல்வியில ஆர்வம் கூடும். கற்ற கல்வியின் பயனை உணர்ந்து செயல்படுவீங்க. வசதிக்கு எந்த குறையும் இருக்காதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். பொது நிகழ்ச்சிகள்ல எல்லாம் இன்னைக்கு கலந்துக்கிட்டு சிறப்பிக்கப்படுவீங்க. சிலர் கோயில் விழாக்களை முன்னால நின்று சிறப்பிச்சு கொடுப்பாங்க. தலைமை பொறுப்புகள் கிடைக்கும். பொறுமையாக செயல்படுறது புகழை கொடுக்குங்க. ஆபரணங்கள் அலங்கார பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு வருமானத்தை கொடுக்கும். மெரூன் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா இருக்கும். வீட்டுக்கு விருந்தினர் வருகை அல்லது பெரிய மனிதர்களின் வருகையெல்லாம் இன்னைக்கு இருக்கும். அவங்கள உபசரித்து மகிழ்வீங்க. பெரிய மனிதர்களால் உதவியும் நன்மையும் இருக்கும். பொருளாதாரத்தில் இருந்த தடைகள் எல்லாம் அகலும். மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சீராகும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. விசாக நட்சத்திரக்காரங்க ஹனுமனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு உடல்நிலையில பிபி போன்ற தொந்தரவுகள் வரலாம். சிலரோட அலட்சிய போக்கு உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம். தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும். மனசுல ஒரு எச்சரிக்கை உணர்வு அதிகமாகவே இருக்குங்க. ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 4, 6. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு சந்திரன் ராசிக்கு 3வது இடத்துல சுய சாரம் பெற்று இருக்கிறதும், லாபஸ்தானாதிபதியான புதன் தனஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். குடும்பம் ஒற்றுமையா இருக்கும். எதையுமே யாரையுமே எதிர்பார்க்காம இன்னைக்கு தன்னிச்சையா செயல்பட்டு துணிந்து செய்வீங்க. எதுக்குமே கலங்க மாட்டீங்க. உங்களோட முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு கண்டிப்பா வெற்றியை கொடுக்குங்க. தொலைதூர தொடர்புகள் நல்ல மனநிறைவை கொடுக்கும். உங்களோட பேச்சு திறமை சிறப்பாக இருக்கிறதுனால வேலை இடத்துல உங்களோட முன்னேற்றமும் சிறப்பா இருக்கும். தொலைத்தொடர்பு துறையில இருக்கிறவங்க, சோசியல் மீடியா இதுல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சிறப்பான வருமானத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. பெண்களுக்கு பக்குவமான உங்களோட பேச்சால எல்லாரோட பாராட்டையும் பெறுவீங்க. குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் நீங்க தீர்த்து வச்சு பெருமை அடைவீங்க. உங்களுக்கு விரும்பியது கிடைக்கும். தைரியமும் அதிகமா இருக்குங்க. மாணவர்களுக்கு எதுக்குமே பின்வாங்காம சலிக்காம முயற்சியில ஈடுபடுவீங்க. அதுலயும் வெற்றியும் பெறுவீங்க. தைரியமா செயல்படுவீங்க. ஆசிரியரோட பாராட்டுகளையும் பெறுவீங்க. விசாக நட்சத்திரக்காரங்க ஹனுமனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியுங்க. இன்னைக்கு சில வேண்டாத கெட்ட எண்ணங்கள் கொண்டவங்களால மனம் பதைக்கும் விஷயங்களெல்லாம் நடக்கலாம். எதுலையுமே எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லதுங்க.
துஷ்டரை கண்டால் தூர விலகி செல்வது சிறப்பு. வீண் விவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க. பணப்புழக்கம் நல்லா இருக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க சோமநாதனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியுங்க. இன்னைக்கு போட்டி பொறாமைகள்லாம் விலகும். வீட்டில் கூட போட்டி மனப்பான்மையில இருந்த உடன்பிறப்புகள் கூட இன்னைக்கு விட்டு கொடுக்கும் சூழ்நிலைகள்லாம் இருக்குங்க. கோர்ட்டு கேஸ் நடக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க மரகத நாயகரை வழிபடுவது சிறப்பு. இன்னைக்கு பேச்சுல தடுமாற்றம் இருக்கும். முன்னுக்கு பின் மொரணா பேசி நீங்களும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பக்கூடும். மனசுல தெளிவான எண்ணங்களோட இருக்கிறது நல்லதுங்க. எதையும் நீங்களே ஆலோசிச்சு முடிவெடுத்து அந்த காரியத்தை முடிக்கிறது நல்லது. கணக்கு வழக்குகளில் கூட கொஞ்சம் கவனமா இருக்கணும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளநீலம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5, 9. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் 2வது இடத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியான குரு பகவான் ராசியை பார்க்கிறதும் சிறப்பு. பேச்சுல தந்திரமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. மனநிலையில மாற்றங்கள் இருக்கும். பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். குடும்பம் அழகாகவும் அமைதியாகவும் இருக்கும். சிலருக்கு கண்ணுல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். கவனத்தோட இருக்கிறது நல்லது. சொல்ல தவற மாட்டீங்க. ஒரு லட்சியத்தோட செயல்படுவீங்க. பெண்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றி வாக்கு தவறாதவர் அப்படிங்கிற பேர் எடுப்பீங்க. அலங்கார பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு வாங்குவீங்க. சாப்பிடும் பொருள்களால தின்பண்டங்கள், பேக்கரி அந்த மாதிரி போன்ற பொருட்களால இன்னைக்கு லாபம் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு கேளிக்கைகள்ல ஈடுபாடு உண்டாகும். நண்பர்களோட அல்லது உறவினர்களோட இயற்கை சூழ்ந்த இடங்களுக்கு போய் மகிழ்ச்சியா பொழுத கழிப்பீங்க. சிலர் இன்ப சுற்றுலாலாம் செல்வாங்க. மூல நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை செய்யறது சிறப்பா முடியும். வீட்டில் உள்ளவங்களோட மனம் கோணாம நடந்துக்கிட்டு அவங்களோட பாராட்டை பெறுவீங்க. உங்களோட கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயரும். வேலை இடத்துல சக ஊழியர்களோட ஒற்றுமையும் அன்பும் உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க. பண பிரச்சனைகள் எல்லாம் தீரும். உடல் ஆரோக்கியமும் சீரா இருக்கும். வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. பூராட நட்சத்திரக்காரங்க திருமாலை வழிபட்டு காரியங்களை செய்யறது சிறப்பா முடியும். முக்கியமான பிரயாணங்களை மாத்திரம் இன்னைக்கு செஞ்சுட்டு தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது. சில சாதாரண பேச்சுக்கள் கூட சண்டையை மூட்டி விட்டு கைகலப்புல முடியக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்கிறதுனால பொறுமைய அவசியமா கையாளுறது நல்லதுங்க. வரவிற்கேற்ற செலவு இருக்கும். இளமஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை செய்யறது சிறப்பா முடியும். உங்க காட்டுல மழை தாங்க. சொந்த தொழில் எதுவா இருந்தாலும் வியாபாரம் நல்லா இருந்து லாபம் பல மடங்காக்கி பண வரவை கொடுக்கும். சிலருக்கு லாட்டரி கமிஷன் மூலம் அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. உடல் ஆரோக்கியமும் நல்லாவே இருக்கும். கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 3, 7. மகர ராசி. மகர ராசிக்கு 7வது அதிபதியான சந்திரன் ராசியில சந்திரனோட நட்சத்திரமான திருவோணத்துல இருக்கிறது சிறப்பு. இன்னைக்கு ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு உண்டாகும். பொது நலன்ல அக்கறை உண்டாகும். சுய கௌரவம் தன்மானம் அதெல்லாம் அதிகமா பார்ப்பீங்க. யாருக்காகவும் எதற்காகவும் கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. செல்வ நிலையிலையும் நல்ல உயர்வை பெறக்கூடிய நல்ல நாளாக தான் இருக்குதுங்க. தான தர்மங்கள்ல ஈடுபாடு உண்டாகும். நம்பிக்கையோட எந்த விஷயத்திலையும் ஈடுபடுவீங்க. இன்னைக்கு வஸ்திர தானம் செய்யறது சிறப்புங்க. பெண்களுக்கு குடும்பத்துல அமைதியான சூழல் இருக்கும். சிலர் உங்கள்கிட்ட மிகவும் நம்பிக்கையோட நடந்துக்கிடுவாங்க. கடவுள் நம்பிக்கையும் அதிகமா இருக்குங்க. மாணவர்களுக்கு நண்பர்களுக்காக எதையுமே செய்ய தயங்க மாட்டீங்க. உங்களுடைய பொறுப்பும் பொறுமையும் உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும். சிக்கல்கள்ல இருந்து இன்னைக்கு விடுபடுவீங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் இன்னைக்கு அகலும். பண வரவு தாராளமா இருக்கும். தலைமை பதவியில இருக்கிறவங்க பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவாங்க. சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும்.
இன்னைக்கு ஹோமம் யாகம் போன்ற விஷயங்கள்ல எல்லாம் கலந்துக்கிறது நல்லது. வேலையிலையும் உங்கள் திறமையை காட்டி புகழ் பெறுவீங்க. பழகியவங்களால சில உண்மைகளை நீங்கள் உணர்வீங்க. இன்னைக்கு சுய புரிதல்கள் இருக்கும். உங்களை நீங்களே எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிருவீங்க. செல்வம் சேரும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு அறிமுகமாகிற ஒரு நபர் உங்கள் வாழ்வில் கடைசி வரை தொடரக்கூடிய நபராக இருக்கலாம். காரிய தடைகள் அகலும். எடுத்த காரியங்களை வெற்றியோட செஞ்சு முடிப்பீங்க. சிவப்பு நிற பொருட்கள் விற்பனை அமோகமாக இருக்குங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஊதா. அதிர்ஷ்ட எண் 29. கும்பராசி. கும்பராசிக்கு சந்திரன் 12வது இடத்துல இருந்து ராசி அதிபதியான சனி பகவான் ராசியிலேயே இருக்கிறது சிறப்புங்க. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய பயம் மனசில் இருக்குங்க. திடீர் பிரயாணங்கள் சிலருக்கு ஏற்படும். கோயில் திருப்பணிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க. உங்களோட கவனமும் எண்ணங்களும் குடும்பம் முன்னேற்றத்திலேயே இருக்குங்க. உழைச்சி முன்னேற தயங்க மாட்டீங்க. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படவே மாட்டீங்க. உங்கள் செல்வ நிலையில் இன்னைக்கு ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். பெண்களுக்கு கண்ணியத்தோட கடமையை செய்வீங்க. எந்த பலனையும் எதிர்பார்க்காம விருப்பு வெறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறீங்க. நல்ல எண்ணங்கள் வெற்றி பெறுங்க. மாணவர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கும். காலத்தே பைசை அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட்டு இன்னைக்கு வெற்றிகளை பெறுவீங்க. கண்டிப்பாக சாதிச்சு காட்டுவீங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். பெரிய மனிதர்களோட ஆதரவும் உதவியும் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். திடீர் பிரயாணங்கள் சிலருக்கு ஏற்படலாம். பயணங்களால் நன்மையும் உண்டாகும். பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய விஷயங்கள் நடக்கும். பண வரவில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் அகலுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு விற்கிற இடங்கள் அல்லது பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். பொது நலம் கருதி எடுத்த முடிவுகள் சிறப்பானதாக இருக்குங்க. விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். மங்கள பொருட்களின் வியாபாரம் நல்லா நடக்குங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். உங்களோட பேச்சில் இருக்கிற கடுமையை குறைச்சிட்டு ஒரு இனிமையாக பேசுறது நல்லதுங்க. வாக்குவாதங்களால் மன கஷ்டம் வரலாம். உடல்நிலையிலையும் கேஸ்ட்ரிக் தொந்தரவு, நெஞ்சு எரிச்சல் போன்ற தொந்தரவுகள் வரலாம். மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லதுங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீலம். அதிர்ஷ்ட எண் 8, 9. மீனராசி. மீனராசிக்கு லாபஸ்தானமான 11வது இடத்துல சந்திரன் இருக்கிறதும், லாபஸ்தானாதிபதியான சனி பகவான் விரயஸ்தானமான 12வது இடத்துல இருக்கிறதும் வரவுக்கேற்ற செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தாங்க இன்னைக்கு இருக்கு. பணத்தை வச்சு நீங்க ஒரு திட்டம் போட்டீங்கன்னா அது வேறு விதமான செலவுகளை கொண்டு வந்து வைக்கலாம். இன்று தான தர்மங்கள் செய்யறது நல்லதுங்க. எள்ளெண்ணம், தயிரெண்ணம், அந்த மாதிரி அன்னம் தானம் செய்வது நல்லது. இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வியாபாரம் லாபகரமாக நடந்து நல்ல வருமானத்தை கொடுக்கும். வீண் விரைய செலவுகளும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும். உடல்நிலையிலும் சில தொந்தரவுகள் இருக்கும். பெண்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குகிறேன் அப்படின்னு போயிட்டு கண்ணில் பட்டதெல்லாம் வாங்கி சிலர் வீணாக செலவு செய்யக்கூடும். உடல் தொந்தரவுகளாலேயும் சிலருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். மாணவர்களுக்கு விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லார்கிட்டையும் சகஜமாக பழகுவீங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை பொருளாவோ அல்லது பணமாகவோ அடுத்தவருக்கு கொடுத்து மகிழ்வீங்க. உதிரி வருமானமும் இன்னைக்கு இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்கள் தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு நம்பிக்கையானவர்களே ஏமாற்ற சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு வரலாம். மனசுல ஒரு இனம் புரியாத கவலைகள் தோன்றக்கூடும். உங்களது கவனக்குறைவால தொல்லைகளுக்கு ஆளாக நேரலாம். எதுலையுமே எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லதுங்க. வருமானத்துல எந்த குறையும் இருக்காது. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுக்கும். வழக்குகள் நடக்கிறவங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும். இல்லை அதற்குரிய நல்ல தகவல்கள் கிடைக்கும். பஞ்சாயத்து பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. பொறாமைக்காரர்கள் விலகி போயிடுவாங்க. பண வரவில் ஏற்பட்ட தடைகள் நீங்குங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும்.
ரேவதி நட்சத்திரக்காரங்க சப்த கன்னியரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு எல்லாரோடையும் ஒத்து போகிறது கடினமாக தான் இருக்குங்க. உங்களோட கருத்துக்கள் அடுத்தவங்க கருத்துக்கள்ல இருந்து மாறுபட்டு தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு விதமான குழப்ப நிலையும் தனிமையும் இருக்கும். தேவையானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 8. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.